அண்மை செய்தி. தொடர் விடுமுறை முடிந்து பணிபுரியும் இடங்களுக்கு மக்கள் திரும்புவதால் ரயில் நிலையங்களில் கூட்டமானது அலைமோதி வருகிறது. தேர்தலில் வாக்களித்துவிட்டு விடுமுறையை குடும்பத்துடன் கழித்த மக்கள் நாளை மீண்டும் படிக்க சொல்ல தற்போது திரும்பி வருகின்றனர். இதன் காரணமாக நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டமானது அலைமோதுகிறது. கடந்த வெள்ளி முதலே மக்கள் சென்னை நோக்கி பயணிக்க தொடங்கிய நிலையில் விடுமுறையின் கடைசி நாளான இன்று தற்போது கூட்ட நெரிசலான அதிகம் காணப்படுகிறது. கூடுதல் தகவலுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வனராஜசங்கர். வணக்கம் வனராஜசங்கர், விவரங்கள். அப்புறம் வணக்கம். நிச்சயமாக 4 நாள் தொடர் விடுமுறை என்றே குறிப்பிட வேண்டும். சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்று முடிந்தது. பின்னர் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் தொடர் விடுமுறை நிறைய பேர் எடுத்து கொண்டு தேர்தல் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு வந்துவிட்டு 4 நாள் இந்த தொடர் விடுமுறை முடிந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை அவரவர் ஊர்களுக்கு கிளம்புவதால் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கடந்த வியாழக்கிழமை அரசு பொது விடுமுறை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என மொத்தம் 4 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்ததால் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் பெருமளவில் தங்களது சொந்த ஊர்களுக்கு வந்திருந்ததை நம்மால் காண முடிகிறது. தேர்தலில் வாக்கு செலுத்திவிட்டு விடுமுறையையும் குடும்பத்துடன் கழித்த மக்கள் நாளை திங்கட்கிழமை மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டியுள்ளதால் இன்று 3வது நாளாக திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதுகிறது. அப்ரகாம், கடந்த வெள்ளிக்கிழமை முதலே மக்கள் சென்னை நோக்கி பயணிக்க தொடங்கிய நிலையில் விடுமுறையின் கடைசி நாளான இன்று கூட்ட நெரிசல் உச்சத்தை எட்டியுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தின் அனைத்து நடைமேடைகளிலும் மக்கள் வெள்ளமாக காட்சி அளிக்கிறது. குறிப்பாக அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் மற்றும் முன்பதிவு இல்லாத பொதுப்பெட்டிகளில் ஏறுவதற்கு பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதே போல திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலும் சென்னை, கோவை, திருப்பூர் மற்றும் மதுரை செல்லும் பேருந்துகளில் கூட்டம் மிக அதிகமாக காணப்பட்டது. பேருந்துகள் அதிக அளவில் விடப்பட்டாலும் அப்ரகாம், குறித்த நேரத்தில் அரசு பேருந்துகள் செல்வதில்லை. இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கொண்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக செல்வதாக பொதுவான ஒரு கருத்து இந்த பொதுமக்களால் இன்று முன்வைக்கப்படுகிறது. இந்த நெரிசலை குறைப்பதற்காக போக்குவரத்து நிறைய பேருந்துகளை விட்டால் மட்டும் போதாது, போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்களிடம் இருந்துள்ளது. திருநெல்வேலியில் இருந்து தாம்பரத்திற்கு முற்றிலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்ட மெமோ சிறப்பு ரயிலும் இன்று மதியம் இயக்கப்பட்டது. ஆனால் அது குறித்த தகவல்கள் நிறைய பொதுமக்களுக்கு தெரியாதால் அதில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. ரயில் நிலையத்தில் ஏற்படும் நெரிசலை சீர் செய்யவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கூடுதல் போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேருந்து நிலையங்களிலும் கூட்டத்தை சமாளிக்க போக்குவரத்து சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் குறித்த நேரத்திற்கு பேருந்து செல்ல வேண்டும் என்ற கவலையே அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் உள்ளது. எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து 4வது நாளாக திருநெல்வேலியில் இருந்து சென்னை செல்லும் கூட்டம் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் அலை மோதுவதை நம்மால் காண முடிந்தது. அப்ரகாம்.